ஹலோ காய்ஸ் சரங்கே நான் தான் உங்கள் லில்லியால் ரெப்ராக்கிங் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜேகேயோட ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறோம் போலீஸ் பார்ட் 17. போன பாட்டில் என்ன பார்த்துப்போம் அப்படின்னா, டயாங்கும் ஜேகேவும் வந்துட்டு நம்ம வியை வந்துட்டு பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அதே டைமிங்கில் வந்துட்டு இவங்கக்கிட்ட இருக்கும்போதே அந்த 2 சிஸ்டர்ஸை வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு கொன்று அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப கொடூரமாக கொண்டுட்டு போயிருப்பான். ஸோ அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொண்டு போயிட்டு ஜட்ஜ்கிட்ட வந்துட்டு ஆஜர்படுத்தினா, கோர்ட்டில் கொண்டு போய் ஆஜர்படுத்தினா, அதாவது வந்துட்டு உங்ககிட்ட இருக்கும்போது யார் அந்த பொண்ணுங்கள கொண்டிருக்க முடியும்? ஸோ இவர் வந்துட்டு நிரபராதி. இவர் அந்த தப்பை பண்ணலை. தப்பு பண்ணது வேறு ஆள். கொலை பண்ணுறது வேறு ஆள். அந்த சீரியல் கில்லரை நீங்கள் பிடிக்காம வேறு யாரையோ அப்பாவியை வந்துட்டு பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தப்பான ஆளை பிடிச்சிருக்கீங்க. ஒழுங்காக வந்துட்டு கரெக்டான ஆளை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம ஜேகேவையும் டயாங்கையும் வந்துட்டு வார்ன் பண்ணி அனுப்பி விட்ருக்கோம். ஸோ இவங்களுக்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு தான் வெளியே வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப நக்கலாக வந்துட்டு பேசிட்டு போயிருப்பார். ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இப்போ நம்ம அது கன்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படியே தான் சீன் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பழைய இந்த பாதி பாழடைஞ்ச கட்டடம், பாதி உடஞ்ச அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கட்டடத்துக்குள்ளே தான் ஒரு 2 பர்சன் இருக்காங்க. ஒன்று நம்ம இன்னொன்று வந்துட்டு இன்னொரு பர்சனு. ஃபேஸ் எல்லாம் ஒன்று காட்டலை. அவங்க வந்துட்டு அந்த பக்கமாக திரும்பி நிற்காங்க. நம்ம பக்கமாக தான் இப்போ டைரெக்ஷன் இருக்குது. ஸோ ஃபேஸ் தான் தெரியுது. விக்கு முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு வந்துட்டு பேசிகிட்ருக்காரு. இன்னும் ஒரு ஆள் தான் இருக்கார். அவரோட பொண்ணை மட்டும் தான் கொல்லணும். அது வேறு யாரும் இல்லை. என் அண்ணனோட ஃப்ரெண்டோட லவர் பையன். அவளை தான் கொல்லணும். அவள் மட்டும் இல்லை, அவள் தங்கச்சியும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஸ்கெட்செல்லாம் போட்டுட்ருக்காங்க. 2 பேரும் எப்படி அவங்கள கடத்துறது, எங்கே கொண்டு போய் கொல்றது, இல்லை அவங்க வீட்லேயே வந்துட்டு சந்தர்ப்பம் அமையுமா அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கட் பண்ணி அப்படியே வந்துட்டு ஸ்டேஷனில் பார்த்தா அங்கே ஜேகே அப்படியே கடந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்காரு. ஸ்டேஷனுக்குள்ளே எப்படின்னு கத்தி ஒரு மாதிரி ரொம்ப அவர் சைக்கோட்டிக்காக மாறிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரெஸ்டிஸ்குள்ளே போயிட்டார். ஒரு மாதிரி வந்துட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு கடந்த மனசு அந்த கத்துறாரு. இங்கே டேம் வந்துட்டு அவரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கார். பட் வந்துட்டு முடியலை. ஏன்னா அவர் வந்துட்டு அப்படியே மொத்தமாக ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்கிறாரு. டேங்க்கும் அதே தான். என்ன நடக்குன்னே புரியலை. அதுவும் இல்லாமல் இப்படி வந்துட்டு பேசிட்டு போகிறானுன்ற மட்டும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்படி அப்போ அந்த இதுக்கு வேறு யாரும் வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அந்த பர்சன் யாருன்னு தெரியாமல் 2 பேரும் ரொம்ப குழம்பிட்டுருக்காங்க. இன்னொருத்தன் யாரையும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அது யாராக இருக்கும்ன்ட்டு 2 பேரும் அந்த ஆல்ரெடி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிப்பாங்க அந்த ஊருக்கு போயிட்டு அந்த பொண்ணை பற்றி, அப்புறம் வந்துட்டு பற்றிலாம் விசாரிச்சிருப்பாங்களா. ஸோ அதில் வந்துட்டு மறுபடியும் அந்த விசாரித்து எழுதுனதில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு படித்து பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் வந்துட்டு டக்குன்னு ஜேகேக்கு வந்துட்டு இடிக்குது. யார் அது? யார் இவன் யார்? இவனை பற்றி நிறைய பேர் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு டயாங்க்கும் வந்துட்டு ஒரு மாதிரி அது யார் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தா அதில் ஜிமின்னு போட்டிருக்கு. ஸோ வந்துட்டு டயாங் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, ஜிமினா? அவன் இருக்காதுடா. உனக்கு அப்போ ஜிமின் தெரியுமா? தெரியும். அவன் இப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லை ஜேகே. நீ முதல்ல எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது என் பாட்டு. இங்கே யாருமே உண்மையாலாம் இல்லை. எல்லோரும் வந்துட்டு தப்பு பண்ண தான் செய்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நடந்த இந்த கொடூரத்தினால அவனும் கூட பாதிச்சிருக்கலாம். அவன் தான் வீக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. பட் டேங் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டார். ஏன்னா வந்துட்டு அதாவது ஜிமின் வந்துட்டு டேங்குக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதே மாதிரி வீக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு அவரால் அது வந்துட்டு சொல்ல முடியலை. அப்படி இருக்காது அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு இது பண்ணுறாரு. தம்பியை கூட அக்யூஸ்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். பட் வந்து ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ண மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி
அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே, நம்ம போலீஸ் நம்ம இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே, நம்ம அவனை தேடி போவோம், அவனை பிடிப்போம், அவனை விசாரித்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு இப்போ அவரோட அட்ரஸ், அவர் எங்கே இருக்கார், என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி இப்போ வந்துட்டு அவரை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. 2 பேரும் வந்துட்டு 2 பேர் மட்டும்தான் போகிறாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு போகல. ஸோ தனியாக தான் போகிறாங்க. நார்மலாக கேஷுவல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகே. இப்போ வந்துட்டு அவர் வீட்டுக்கும் போயிட்டு ரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டோர்பெல்ல வந்துட்டு ரிங் பண்ணிட்டே இருக்காங்க. பட் வந்துட்டு யாருமே வந்துட்டு ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்புறம் ஒரு ஆள் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிமினோட அம்மா. ஆ ஏய் டேங், எப்படிடா இருக்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனா, இப்போ நீ வந்திருக்கியா? ஆண்டி எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் டயாங் தானே? அட எனக்கு தெரியாதாடா, உங்களை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். எனக்கு தெரியாத உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸு. சரி உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் டேங் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்காரு. இருந்தாலும் சரி அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ உள்ள போகிறாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் அவங்க அம்மா அதாவது ஜிமினோட அம்மா பார்த்துட்டு, இது யார்ரா உன் ஃப்ரெண்டா? என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட தான் பேசிகிட்டே இருக்காங்க. டேங் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன். சரி சொல்லு, இது உன் ஃப்ரெண்டா? ஆ ஆமாம் ஆண்டி, என் ஃப்ரெண்டு, என் பேர் ஜேகே. ஓ சரி சரி சரி. உன் கூட தான் ஒர்க் பண்ணுறாரா? ஆமாம், அவனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஓகே ஓகே ஓகே. சரிப்பா, ஏதாவது டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிட்றீங்களா? இல்லை ஆண்டி பரவாயில்ல. ஆண்டி எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேன்னு சொல்கிறாரு. டேங் வந்து அப்படியே பார்த்து முறைக்காரு. என்னடா பண்ணுற, எங்கே வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோடய முறைக்காரு. வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவனுக்கும் ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்துருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லவும் இவங்க வந்துட்டு அப்படி சிரிச்சிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கிச்சனுக்குள்ளே. என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க நீ ஜேகே, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நீ என்ன பண்ணிட்டுருக்க? நம்ம தான் அனுப்பினேன் வா. எங்கே? ஜிமின் ரூம் அது. ஜிமின் ரூம் புரியுது, சரி வா காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே போகிறாங்க. ஜிமினோட ரூம் தான் டேங்க் நல்லாவே தெரியும்ல. ஸோ வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்காரு. பார்த்தா அங்கே வந்துட்டு எதுவுமே அவ்வளோ பெருசாக தெரில. ஆனால் தேடுறாங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஒரு டைரி மாதிரி இருக்குது. அந்த டைரிக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு எடுக்காரு. அந்த வருஷம் போட்டு அந்த நேம்ஸ் 3 நேம்ஸ் இருக்குது. அந்த பொண்ணோட நேமும் வி அப்புறம் வந்துட்டு ஜிமின் அந்த மாதிரி போட்டுருக்குது. இவங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு ஒரு சிஸ்டர் பாண்டிங் போல் அந்த பொண்ணு. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவில் இந்த 3 பேருமே இருக்காங்க. நடுவில் அந்த பொண்ணு இருக்கா, அந்த பக்கம் வி இருக்கார், இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் இருக்கார். அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆதாரமும் கிடச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அப்போ அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இங்கே இல்லையா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே போய் தேடுறதுன்னு தெரில. இப்போ இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், அவங்க அம்மாட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே தான் இறங்கி வந்திருப்பாங்க. அவங்களும் இப்போ கரெக்டாக காஃபி போட்டு வந்திருப்பாங்க. இந்தாங்கப்பா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் 2 பேரும் வாங்கி கடன் குடிச்சிட்டு, ஆண்டி ஜிமின் இப்போ எங்கே இருப்பாருன்னு தெரியுமா? ஜிமினா? ஆமாம், ஒர்க்கு விஷயமா வெளியில் போயிருக்கான், வெளியூருக்குலப்பா போயிருக்கான், இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லவும் எந்த ஊர் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டால் அது வந்துட்டு சியோல் தான், அவங்க சிட்டிக்கு தான். அதாவது ஜேகேயும் டேங்கும் இருக்காங்களா, அவங்க ஒர்க் பண்ணுற அதே சிட்டியில் தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு வேறு ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ இவங்க அப்படியே வந்துட்டு கிளம்பி வேகமாக போகிறாங்க. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம், அடுத்த டார்கெட் யாருன்னு வேறு தெரியலை. ஸோ வந்துட்டு இப்போது அப்படியே தான் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த லிஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு 17-16 மெம்பர்ஸ் கிட்ட அந்த பெரிய ஆளுக்கு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஆள் தான் வேறு யார் அப்படி, அந்த லாஸ்ட் ஆள் யார், அவரோட பொண்ணுங்க யார் அப்படிங்கிறத பார்ப்போன்ட்டு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அதில் லாஸ்ட் ஆள் யாருன்னா நம்ம ஒய்யன், அவங்களோட அப்பா, ஒய்யனோட அப்பா தான் இருக்கார். ஜேகேக்கு தூக்கி வாரி போடுது. அப்போது ஒய்யனும் அவள் தங்கச்சிக்கும் அப்போ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ஜேக்கும் இப்போ வேகமாக வந்துட்டு சிவில் சிட்டிக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்துட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் அப்படி வந்து பார்க்காங்க. பார்த்தா அவங்க அம்மா தான் அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி ஆண்டி என்னப்பா? இங்கே ஒய்யனும் அவள் சிஸ்டரும் இங்கே. ஒய்யன் காலேஜ் போயிருக்கா, அவள் தங்கச்சி ஸ்கூல் போயிருக்கா, இப்போ வந்து கேட்டால் எப்படிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு கேட்டுட்ருக்காங்க. இவர் வந்துட்டு சரி எத்தனை மணிக்கு முடியும், காலேஜ் எப்போ கம்ப்ளீட் ஆகும்? அவளுக்கு ஈவினிங் 4 o'clock ஆகும், இவளுக்கு அதே டைம் தான் கிட்டத்தட்ட, இவளுக்கு ஒரு 5 o'clock கிட்ட ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்க வந்துட்டு அப்படியே தான் 2 பேரும் வந்துட்டு இப்போது காலேஜுக்கும் இப்போது வந்துட்டு ஸ்கூலுக்கும் வந்துட்டு போகிறாங்க. அதாவது ஜேகே வந்து காலேஜுக்கு போகிறாரு, டேயாங் வந்துட்டு
அந்த பொண்ணு தங்கச்சி இருக்கா இல்லையா, ஒய்யனோட தங்கச்சி, அவளை வந்துட்டு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டு ஸ்கூல் கேட்டுக்கு வெளியவே நின்றுட்டுருக்காரு. இங்கே அதே மாதிரி தான் ஜேகேவும் வந்துட்டு காலேஜுக்கு வெளியவே நின்றுட்டே இருக்காரு. வந்தால் உடனே கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ வேணாலும் தூக்கலாம். அதனால ரொம்ப வந்துட்டு பதறிட்டு அந்த மாதிரி இருக்காரு. ஏன்னா ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒய்யன், அதான் நீங்கன்றப்போ அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. என்னோட அப்பாவே இந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கே வந்துட்டு ஒரு மாதிரி என்னடா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இப்படி இருக்காங்களே, சீப்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே தான் நிற்காரு. இது தெரியவே கூடாது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் போயிட்டே இருக்குது. இப்போது காலேஜும் விடுற டைமும் வந்துடுச்சு. இப்போ காலேஜும் விட்டாங்க, எல்லா பசங்களும் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஜேகே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஜேகே வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்குது. நீங்கள் அப்படியே வந்து கை கட்டுறீங்க. ஹாய் ஜேகே, என்ன இப்போ வந்திருக்கான் பாரா, இவ்வளோ நாளாக கண்ணுக்கே நான் தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வந்துட்டு ஜாலியாக அது குச்சி வந்துட்டுருக்கீங்க. ஒரு ரோடு மாதிரி இருக்குது, அதை கிராஸ் பண்ணி தான் அங்கிட்டு வரணும் ஜேகே பக்கத்தில். ஸோ நீங்கள் வந்து அப்படியே கிராஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வண்டியாக போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தா நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு ஒரு வேன் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிது. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க, என்ன வேன் இது அப்படிங்க மட்டும் பார்த்துட்டு சரி கிராஸ் ஆயிரும் போயிடலான்னு பார்த்துருப்பீங்க. பட் அந்த வேனுக்குள்ளே இருந்தவங்க அவங்களை அப்படியே இழுத்து உள்ளே போட்டாங்க. ஜேகே வந்து வேன் கிராஸ் ஆனது பார்க்காரு. நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுக்கான தடயமே இல்லை. அந்த மாதிரி ஆகிட்டு அவருக்கு அவ்வளோதான், தூக்கி வாரி போட்டுடுச்சு. அதுக்குள்ளேயுமா கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பைக் எடுத்துகிட்டு வேகமாக அப்படியே வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு அந்த வேன் பின்னாடி வந்துட்டுருக்காரு. இங்கே உள்ளே பார்த்தா ஜிமினும் வியும் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கையை காலெலாம் அப்படி கெட்டி வச்சிட்ருக்காங்க. வாய்க்குள்ளே வேற ஒரு துணியை வச்சு வேற அடைச்சி வச்சுட்டாங்க. நீங்கள் வந்துட்டு போய் கத்திக்கிட்டே இருக்கீங்க, கத்த முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எப்படி கெட்டி உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இது வி வந்துட்டு பார்க்க கிட்டத்தட்ட டேங் மாதிரி தான் இருப்பார். ஸோ வந்துட்டு டேங் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்க மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, இதுக்கு என்னடா நடக்குதுங்க அப்படிங்க மட்டும் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடுத்து ஒரு பொண்ணை டக்குன்னு தூக்கி உள்ளே போடுறாங்க. அது ஏன்னு பார்த்தா உங்கள் சிஸ்டர் உங்களுக்கு தூக்கி வழி போடுது, இவ்வளோ எப்படிடா கிடக்குறீங்க அப்படிங்க மட்டும் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப வந்துட்டு கத்த ட்ரை பண்ணி முடியலை. வாய்க்குள்ள வேறு துணி வேறு வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் கத்த முடியல. அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் வாய்க்குள்ள ஏதோ துணியை மாதிரி வச்சு அமுக்கி கையை காலெலாம் கட்டி அப்படியே வச்சுருக்காங்க. அவளும் உங்களை பார்த்தா அப்படி கத்துறா, முடியலை, எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்தில் அப்படி 2 பேரும் ஃபெய்ட் ஆகிட்டீங்க. அப்படியே வந்துட்டு அவள் ஒரு பக்கம் மயங்கி வந்துட்டா, நீங்கள் ஒரு பக்கம் மயங்கி வந்துட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தா அப்படி தான் 2 பேரையும் ஒரு சேரில் வந்துட்டு கெட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி வந்துட்டு ஜிமினும் வியும் நிற்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, வாயெல்லாம் வந்துட்டு எதுவும் கட்டி வைக்கலை, எதுவும் சல்ட்டே பண்ண மாதிரி எதுவும் போடலை, வாய்க்குள்ள துணியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அது வீத்தான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அது டேங்க்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் ஜிமின் வந்து யாருமே உங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணும் அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்குது. என்னடா நடக்குதுங்க, இவர் எதுக்கு நம்மளை கடத்திட்டு வந்தாருங்க மட்டும் உங்கள் தங்கச்சும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்குறா. ஆனால் எதுக்குண்ணா எங்களை கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து கேட்கவும், வி வந்து அப்படி பார்க்குறாங்க, என்ன அண்ணாண்ணா அப்படிங்க மட்டும் அப்படி பார்க்காரு. நீங்களும் வந்து அப்படி பார்த்து, டேங் என்ன பண்ணுறீங்க நீங்கள், எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்தீங்க, யார் இவர், முதல்ல எதுக்காக கடத்துனீங்க, நீங்கள் தான் இப்போ சீரியல் கில்லரா, ஐயோ கடவுளே, ஜேகேக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும்ல. அடங்குடி, நான் ஒன்றும் டேங் இல்லை, வி அவனோட ட்வின் பிரதர். ட்வின் பிரதரா? ஆமாம், ட்வின் பிரதர். அதனால தான் பார்க்க அவன மாதிரி இருக்கேன். மற்றபடி நீ சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் டேங் கிடையாது. என்னது இப்போ நீங்கள்? ஆமாம், நாங்கள் தான் அந்த சீட் எடுக்கல. நான் மட்டும் இல்லை, அவனும் சேர்ந்து தான் இந்த கொலையெல்லாம் பண்ணது நாங்கள் தான். அப்புறம் உங்களை ஏன் தூக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் சாகணும். தெரியாமல் செத்தா அதில் என்ன கேக் இருக்குது? சொல்லு. உங்கள் அப்பன் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கானு உங்களுக்கு தெரியுமா? என்னது? என்ன சொல்கிறீங்க? சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம பொண்ணை விட சின்ன பொண்ணு இல்லையவ, தெரியுமா? என் லவ்வர் எவ்வளோ கொடுமைப்படுத்தி, எவ்வளோ ஈவ இறக்கமே நம்ம கொடுமைப்படுத்தி கொண்டான் தெரியுமா? அவன் மட்டும் இல்லை, அவன் கூட நிறைய நாய்ங்க சேர்ந்து தலை சீரழிச்சது. ஆனால் உங்கள் அப்பனை கூட சேர்ந்தானே தான் பண்ணான். அப்போ அவனையும் கொள்ளணும்ல. ஆனால் அவனை கொண்டான்.
அவனுக்கு அப்போ வலி அதோட போயிடுமே. ஆனால் அதுவே அவன் பொண்ணுங்களை கொன்னா சாகிற வரைக்கும் வலிக்கும்ல, சாகிற வரைக்கும் சாகாமல் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து ரசிக்கலாம்ல. அதுதான், அதுக்கு தான் உங்களுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு தான் அவ்வளோ கொலையும் பண்ணேன். போய் சொல்லாத, எங்கள் அப்பா ஒன்று அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்போது நான் என்ன குருடா? பார்த்தேன், நான் என்ன குருடாடி? அந்த இடத்துக்கு நான் போனேன், நானும் அதை பார்த்தேன் தெரியுமா? என் கண்ணால் பார்த்தேன். ஒவ்வொருத்தனையும் விட மாட்டேன். நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், எல்லாம் சொல்கிறேன். ஒருத்த கேஸ் எடுக்கலை. ஏன்னா எல்லாருமே கணம் தண்ணி கழுகுங்க தானே, எல்லாமே அந்த மாதிரி அதுக்க தானே. அவ்வளோ பேரும் தப்பானவனுங்க தானே, தப்பு செய்கிறவனுங்க தானே. அதை மறைக்கிறதுக்கு தானே பார்ப்பானுங்க. எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவானுங்க? அப்பாவிங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா தான் எனக்கும் அந்த நாடு முன்னேறி இருக்குமே. எல்லாரையும் அடக்க தானே ட்ரை பண்ணுவானுங்க. உண்மையெல்லாம் வெளியே கொண்டே வர மாட்டாங்க. உங்கள் அப்பா வேறு போலீஸு, எப்படி நான் சொல்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்க? என்னை ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடித்து வெளியே துரத்தினாங்க தெரியுமா? தெரியுமா? எப்படி விடுவேன்? விடலாம் முடியாது. ஒரு 2 பேரையும் நான் கொண்டு நம்ம வெட்டி பார்சல் பண்ணி உங்கள் அப்பா வீட்டுக்கே அனுப்புகிறேன். அவன் பார்த்து கதறி அழுவான் தெரியுமா? எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதை பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அப்போதான் என்னோட அம்மா சந்தோஷப்படுவாள், அவள் ஆத்மாவும் சாந்தி அடையும். இல்லைன்னா எப்படி அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டந்து அப்படியே கண்ணீராக வருது. அம்மன்ஸ் வந்து வேறு யாரும் இல்லை, அவரோட லவரை தான் வந்துட்டு அவர் அப்படி கூப்பிடுவார். ஸோ அதனால் அப்படி சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க. ஏன்னா அவர் ரொம்ப சைக்கோட்டிக்காக அப்படி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு புரியுது, இன்றைக்கி நம்ம தப்பிக்க முடியாது போலன்ட்டு நீங்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம கொல்லாமல் விட மாட்டான் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் ரொம்ப பயந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இன்னும் ஜேகேவும் டேங்கும் வரவே இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. உங்களை வேற வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பாங்க. பட் இடையில ஒரு யூ-டர்ன் அந்த மாதிரி இதெல்லாம் வரும்ல, டர்ன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கட் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதில் வந்துட்டு அப்படி இப்படின்னு திருப்பி போனதில் 2 பேருமே மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இருந்தாலும் அவங்க ஏரியாக்குள்ளே ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்கள வச்சுருக்கதே ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங்கு. நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு, ஒரு உடஞ்ச பழைய பாலடைஞ்ச பில்டிங்கில் வந்துட்டு அவங்க 2 பேர் பேசுகிற மாதிரி கட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அதே பில்டிங்கில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு காட்டு பக்கம் தான், காடுக்குள்ளே நடுவில் இந்த இடம் இருக்குது, ஒரு பழைய பில்டிங். அந்த இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இது என்ன இடம்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஃபோன் கிடச்சா கூட உங்களால் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது இடம். கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு எதுவுமே பேசல, அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். எனக்கு கை ரொம்ப நம்மன்னு வருதுடா, இப்போவே கொண்டுருவோமா 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே தூக்கி வரி போடுது. உங்கள் தங்கச்சிலாம் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப அழுகிறா, அவளுக்கு கண்ணீராக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கெஞ்சே ஆரம்பிச்சிட்டா, அண்ணா விட்டுருங்கண்ணா, விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா, நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணா, தப்புண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது. ஏன்னா அது சின்ன பொண்ணு தானே, அது உயிர் பயத்தில் ரொம்ப அழுகுது. உங்களுக்கு என்ன பண்ணி தெரியல, நீங்களும் ஒரு பக்கம் அப்படியே கண்ணீராக வருது, கொண்டுருவானுங்களோன்னு பயமாக வேறு இருக்குது. அங்கே ஜிமினும் வியும் அப்படியே ஜிமினும் வியும் வந்துட்டு அப்படியே உங்களை 2 பேரையும் பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி ஈவலாக சிரிக்கிறாங்க. ஜிமின்லாம் அப்படி பார்த்துட்டு, இதே மாதிரி தானே என் தங்கச்சும் அன்னைக்கு கதறி இருப்பா, எவ்வளோ அழுதுருப்பா, எவ்வளோ அழுதா, கொஞ்சமாவது இறக்கம் காட்டினாங்களா? அவ்வளோ கதற தானே இந்த மாதிரி பண்ணாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி நம்ம பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் மட்டும் எதுக்காக உங்களுக்கு இறங்கி போகணும்? உங்களுக்கு இறக்கம் காட்டணும்? அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களை நாங்கள் கொள்வது தான். 2 பேரும் சாக தான் போகிறீங்க. ஆனால் இப்போவே சாகடிக்க மாட்டோம். உங்கள் அப்பனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கோம், என்ன தெரியுமா? வீடியோவை ஆன் பண்ணி வச்சு உங்கள் அப்பனுக்கு லைவ் டெலிகாஸ்ட், உங்களை படுத்துகிற பாடெல்லாம் அவன் பார்க்கணும், பார்த்து கொஞ்சமாக சாகணும்.
அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும். அதனால் இப்போ உங்கள் அப்பனுக்கு அப்படியே லைட் டெலிகாஸ்ட் பண்ணணும். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பப்படுத்தி கண்டுதனமாக வெட்டி பார்சல் பண்ணுற வரைக்கும் காட்டுவோம். காட்டுவோம். அவன் பார்க்கணும்ல எவ்வளோ அவள் கற்றுப்பா. பார்த்து தானே அதை பண்ணா. மனசாட்சியில் பண்ணால அவள் அவ்வளோ அழுதும் கொஞ்சம் கூட இறங்காமல் தானே பண்ணா. கொஞ்சம் கூட மனசு படிக்கல. ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறோம், பெத்த பொண்ணு வயசில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுறோம், கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்போ சாக வேண்டிய ஆள் தானே. அவன் இந்த மாதிரி அனுபவிக்கணும். அவன் குழந்தைங்களாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நீங்களாம் செத்து தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. இப்படியே அந்த பக்கம் வந்துட்டு டயாங்கையும் ஜேக்கியும் பார்த்தா அவங்க 2 பேரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அது எங்கிட்டு போனானுன்னு தெரியலடா. ஸோ எந்த பக்கம் டர்ன் பண்ணான்னு தெரியல. டைம் ஆக ஆக பயமாக இருக்குடா. ஓ கடவுளே, என்னடா நடக்குது? யாரானு ஹெல்ப் பண்ணது? அவன் தான்டா, அதுக்கு யாருமே இல்லை. அந்த ஜிம்மின் தான் ஹெல்ப் பண்ணுறான். எனக்கு நம்பிக்கை இல்லைடா. நீ நம்பாட்டிப்போ, நான் அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான். நான் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும். சரி தேடுவோம் வா, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்கும் ஜேக்கியும் அப்படி தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஜேக்கிக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. ஹலோ தம்பி, வயனை பாப்பாவே காணுப்பா. அவங்களே யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. வீடியோ கால் பண்ணி மிரட்டுறாங்கப்பா. என் ஹஸ்பண்டை வர சொல்கிறாங்கப்பா. என்னது? யாரு? ஒரு நிமிஷம் ஆண்டி, நாங்கள் வரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பதறிட்டார். ஏன்னா வீடியோ காலில் வந்துட்டு காட்டுறாங்க, கடத்தி வச்சுட்டு காட்டுறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு காட்டுறாங்க. அப்போ அந்த பார்த்தா எதுனாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற இதில் எதுவும் பண்ணிடவும் கூடாது, பயமாகவும் இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் கொஞ்சம் பதட்டத்துலேயே வந்துட்டு டேங் வந்துட்டு இன்னொரு பக்கம் போயிருப்பார். இப்போ டேங்கையும் அப்படியே வந்து கூப்பிடுறாரு. மச்சான் ஏதோ பிரச்சனைடா, அங்கே ஆன்ட்டிக்கு வந்துட்டு வீடியோ காலே பண்ணியிருக்கானுங்க, நம்ம போயிட்டு என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற அப்படியே தடுக்க ட்ரை பண்ணுவோம். வா, நம்ம வீடியோ காலில் அந்த இடத்த பார்த்தாவது கண்டுபிடிக்க ஏதாவது சான்ஸ் இருக்கும். ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைமை கூட்டிகிட்டு அப்படியே தான் அவங்க அம்மா, அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் பாட்டில் வந்துட்டு என்ன ஆக்ஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.